பர்டிகுலரா தீபாவளி அப்ப மட்டும் சென்னையில இருந்து வெளியூருக்கு போறாங்க. லைக் எதுக்கு சென்னைக்கு வேலை தேடி போறாங்க? லைக் அர்பனுக்கு எதுக்கு வேலை தேடி போகணும்? இந்த கல்ச்சர் எப்பதுல ஸ்டார்ட் ஆயிடுச்சு? இதுக்கான முடிவு தான் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எதனால பீப்புள் வந்து ஒரு வில்லேஜ் சைடு ஆகட்டும், ஒரு நான் அர்பன் ஏரியால ஆகட்டும், வெளியில இருந்து அர்பனுக்கு போறாங்க அப்படின்னா ரீசன் வந்து இன்கம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இன்கம் அப்படின்றத பார்த்ததை விட கல்ச்சரல் அப்படின்ற விஷயத்த வந்து பார்க்கலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து எதுக்காக அர்பன் சைட் போறாங்க அப்படின்னா ஒரு கல்ச்சுரல் ஸ்டஃப் இருக்கு. லைக் கல்ச்சுரலா வந்து அங்க யாருமே கெயின் யாருமே பார்க்க மாட்டாங்க நம்மள. அண்ட் யாருமே வந்து நம்மள ஒரு ப்ராப்ளமாட்டிக்காக பார்க்க மாட்டாங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு அந்த விஷயத்துக்காக தான் அங்க போறாங்களே தவிர்த்து இன்கம் ஜெனரேஷன் அப்படின்ற மாதிரி மெத்தட்ல வந்து அங்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு ரிசர்ச் சொல்லுது. சரி, ஓகே, ஃபைன். இதுக்கு முன்னாடி 2000 ஆகட்டும், 1980s ஆகட்டும், 1950s ஆகட்டும், ஏன் பீப்புள் போனாங்க அப்பனா இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்காக போனாங்க. அந்த சைட்ல மட்டும் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு. லைக் எப்படி சொல்றது அப்படின்னா, இதான சென்னை எடுத்தோமே ஆகட்டும், லைக் இங்கிலீஷ் வந்து அந்த பிரிட்டிஷ் வந்து அந்த இடத்துல வந்ததுனால ஆல்ரெடி வந்து போட்டு கட்டினதாகட்டும் நிறைய விஷயங்கள் வந்து சென்னைக்கு பண்ணாங்க. அப்படி சென்னைக்கு பண்ணல ஆட்டோமேட்டிக்கலா சென்னை growth ஆரம்பிச்சிச்சு. அந்த பீப்புள் வந்து சென்னை போனாதான் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் இருந்ததுனால சென்னைக்கு போக ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து கல்ச்சுரல் அப்ஸ்டஃப் அப்படின்ற இருக்கிறதுனால ஜஸ்ட் லைக் தட் இங்க இருக்க பீப்புள் வில்லேஜ் ஆகட்டும் நிறைய பீப்புள் வந்து நான் ஏதாச்சும் பண்ணா அண்ட் ஏதாச்சும் நடக்கும். லைக் மத்தவங்களுக்கு தெரியும். மத்தவங்க என்ன போய் நோட் பண்ணிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. என்னோட பர்சனல் விஷயத்த நோண்டிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றதுனால வந்து பீப்புள் வந்து கல்ச்சுரல் விஷயத்துக்காக சென்னை போறாங்க. சென்னை, மும்பை, டெல்லி அந்த மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் அர்பன் சிட்டிஸ்க்கு மூவ் ஆரம்பிச்சாங்க. சரி, ஓகே, ஃபைன். இப்படி இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே போறாங்க அப்படின்னா எதனால ரீசன் என்ன ரீசன் வேணாலும் டேக்கிள் பண்ணலாம் ஃபியூச்சர்ல அப்படின்றா. ஃபர்ஸ்ட் வந்து அர்பனைசேஷன் வந்து கவர்மெண்ட் வந்து மூவ் பண்ணலாம். லைக் எப்படி சொல்றது அப்படின்னா சென்னையில மட்டுமே எல்லா விஷயத்தையும் வச்சிருக்கலாம மற்ற சிட்டிஸ்க்கும் தரது. லைக் கோயம்புத்தூருக்காக மேனுஃபேக்சரிங் விஷயத்த கொடுக்கறதாகட்டும், தூத்துக்குடிக்கு ஹார்பர் கொடுக்கறதாகட்டும், சிப்காட் திருநெல்வேலி கொடுக்கறதாகட்டும், இந்த மாதிரி விஷயத்த கவர்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி பண்றதாகட்டும் நிறைய விஷயங்கள் பீப்புள் வந்து அங்கேயே இருப்பாங்க, எங்கேயே செட்டில் ஆவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. பட் அந்த விஷயங்கள் அங்கே நடக்கல. ஆட்டோமேட்டிக்கலா இன்கம் ஜென்ரேஷன் வந்து அந்த ஊர்லயே கிடைச்சிருது. பட் அன்பார்ச்சுனேட்டா வந்து இன்னும் அதிகமான இன்கம் ஜென்ரேஷன் ஆகட்டும், ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகட்டும் எல்லாமே சென்னை நோக்கியே போயிட்டு இருக்கு. அப்படி ஆண்டர்பிரினர்ஷிப் ஃபுல்லா வந்து நான் அர்பன் சிட்டிஸ் லைக் கோயம்புத்தூர், மதுரை அந்த மாதிரி ஊருக்கும் வரணும். லைக் பீப்புள் வந்து ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னா நான் அர்பன் சிட்டிஸ்ல தான் அதிகமான ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும், அதிகமான விஷயங்கள் இருக்கும்னு சொல்லிட்டு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து பீப்புள் வந்து ஷிஃப்ட் ஆகிறது வந்து பிசினஸ் பீப்புள் ஷிஃப்ட் ஆகிறது வந்து கம்மியா இருக்கும். சரி, ஓகே, ஃபைன். இப்படி பிசினஸ் பீப்புள் காமன் பீப்புள் எப்படி அட்ராக்ட் பண்றது அப்படின்னா காமன் பீப்புள் வந்து எதனால போறாங்கன்னா கல்ச்சுரல் ஸ்டஃப்னால. இப்படி கல்ச்சுரல் ஸ்டஃப் மட்டும் பார்க்க மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும். லைக் எப்படி நான் அங்க படிச்சாதான் எஜுகேஷன் நல்லா இருக்கும், அங்க படிச்சா மட்டும்தான் ஒரு காலேஜ் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறதுனால நிறைய பீப்புள் வந்து அங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க அர்பன் சிட்டிஸ். அப்படி அர்பன் சிட்டிஸ்ல வந்து ப்ரிஃபர் பண்றதுனால நிறைய பீப்புள் வந்து என்ன கெயின் ஆகுறாங்க அப்படின்னா அங்க படித்து ஃபியூச்சர் வந்து growth ஆகுது. அப்படி இங்க படிச்சா growth கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி இருக்காங்க. பட் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ப்ராப்ளமேட்டிக்கா விஷயங்கள் என்ன நடக்குது. லைக் ஐஐடி திருச்சியில இருக்கு, ஐஐடி சென்னையில இருக்கு, அண்ட் ஐஐஎம் திருச்சி இருக்கு, என்ஐடி திருச்சியில இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிறைய இன்ஸ்டிடியூஷன் வந்து எல்லா சைடுமே வேற வேற டைவர்ஸ்டா ஒரு விஷயங்கள் இருக்கிறது. பட் இன்னும் டைவர்ஸ்டா இருக்கணும். இன்னும் நிறைய இடத்துங்கள் இருக்கும். அந்த இடம் இருக்கிறது வந்து மற்றவங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சென்னைக்கு போகாம மற்ற இடத்துலயும் இன்ஸ்டிடியூஷன் படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா எல்லாமே வந்து அர்பனைசேஷன் அந்த மாதிரி விஷயத்த நோக்கி போறாங்க. அப்படி கவர்மெண்ட் வந்து அர்பனைசேஷனுக்காகவே ஸ்பெஷலைஸ்டான ஒரு விஷயம் பண்ணணும். ஒரு வில்லேஜ் சைட் ஆகட்டும் அர்பனைசேஷனான ஒரு சிட்டிஸ் வந்து டெவலப் பண்ணணும். லைக் எப்படி சென்னையில் வந்து காஸ்மோபாலிட்டியன் கல்ச்சர் இருக்கும். லைக் மற்ற பீப்புளும் இங்கே இருக்காங்களோ லைக் ஒரு ஆந்திர பிரதேஷ் ஆகட்டும், கேரளா ஆகட்டும், எல்லா பீப்புளாகவும் சென்னையில் இருப்பாங்க. அப்படி அந்த பீப்புள் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சைட் ஆஃப் ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு டெவலப் பண்ணணும். அப்படி இந்த மாதிரி விஷயத்த டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லாம் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். லைக் என்ன காஸ்மோபாலிட்டியன் அதாவது மற்ற எல்லாருமே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சிட்டி வேணும், எல்லாமே ஒரு ஊர் வேணும் அப்படின்ற மாதிரி வில்லேஜஸ் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கல்ச்சுரல் சேஞ்சுக்கு அப்புறம். அப்படி என்ன நினைச்சதுனால எல்லாருமே மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு போறதுனாங்க. அப்படி போறதுனால மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏற்படுது. அப்படி ப்ராப்ளம் ஏற்படுறதுனால இந்த தீபாவளி ஆகட்டும் நிறைய பீப்புள் வந்து இங்க வரதுனால மிகப்பெரிய டிராஃபிக் ஏற்படுது. அண்ட் அந்த டிராஃபிக் முதல்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு காஸ்மோபாலிட்டியன் அதாவது மற்ற எல்லாருமே வந்து ஒரே இதுல மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு வில்லேஜ்ல
ஒரு செட்டப் ஒரு டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இடம் போயிடுச்சு. அந்த இடத்துல வந்து பிசினஸ் கொடுக்கணும். அந்த பிசினஸ் பிளஸ் அவங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்து வேற வேற சிட்டில இருக்க மாதிரியும் வேற வேற இருக்க மாதிரியும் அப்படி ஒரு கல்ச்சரை டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணாங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலா அந்த சிட்டிஸ் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி டெவலப் பண்ணிச்சு அப்படின்னா பீப்புள் அங்கேயே இருப்பாங்க. பீப்புள் அங்கேயே இருந்தாங்க அப்படின்னா அண்ட் இந்த மாதிரி ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதை தவிர்க்க முடியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.